Hi guys, இன்னைக்கு நம்ம NEET code 150 arrays and hashing ஓட 4th problem தான் பார்க்க போறோம். இது group anagrams problem. Given an array of strings strs, group the anagrams together. You can return the answer in any order. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு array of strings கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்திருக்க அந்த ஸ்ட்ரிங்ஸ்ல எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அனகிராம்ஸா இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு தனியான சப் லிஸ்ட்ல வச்சுட்டு ஃபைனலா அந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அனகிராம்ஸ்னா என்னன்னா இப்போ பாருங்க ஏட் அண்ட் ஈட் இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சேம் செட் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஒரு ஏ இருக்கு, ஒரு டி இருக்கு, ஒரு இ இருக்கு. ஸோ இதை நம்ம அனகிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எக்ஸாம்பிள்ல பாருங்க ஈட்டு டிஇ டேனு ஏட்டு நாட்டு பேட்டுன்னு இருக்கு. பேட்டுக்கு அனகிராம்ஸே கிடையாது, அது தனியா இருக்கு. நாட்டும் டேனும் அனகிராம்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஏட் ஈட் டி இது மூணுமே அனகிராம்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ இப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னா கன்சிஸ்ட் ஆஃப் லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ். இதை பார்த்தோன்னே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்ன தோணும்னா நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு வேர்டையும் நம்ம எடுத்துப்போமே, இது மூணையும் நம்ம வந்து சார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஏ வரும், இ வரும், டி வரும். ஸோ ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி இதை அந்த வேர்டை வந்து சார்ட் பண்ணி அதை கீயா இந்த ஏஇடியை கீயா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம அப்பன் பண்ணிடலாமே அப்படின்னு தோணலாம். ஏட்டு ஈட்டு டி இது மூணையுமே சார்ட் பண்ணோம்னா ஏட்டுன்னு வரும். ஸோ சாரி ஏஇடின்னு வரும். ஒரே கீ, அந்த ஒரு கீக்குள்ள இது மூணையும் வேல்யூஸாக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டா ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிடலாமேன்னு தோணும். இது ஒரு நல்ல சொல்யூஷன். பட் இதில் என்ன பிரச்சனைனா இது O ஆஃப் n log n காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதோட ஒரு எஃபிஷியண்டான சொல்யூஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சொல்யூஷனோட அப்ரோச் என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறோம். லிஸ்ட் ஆர் அரே. அதில் வந்துட்டு 26 ஜீரோஸ் இருக்க போகுது. ஓகேங்களா, 26 ஆல்ஃபபெட்ஸ்க்கு 26 ஜீரோஸ் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வேர்டையும் இட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இதை நம்ம இட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைம் இப்போ ஏவோட பொசிஷன் என்னது 1. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஒரு இந்த பொசிஷனில் வந்துட்டு நம்ம +1 ஆட் பண்ண போகிறோம். பியோட பொசிஷன் 2, இங்கேயும் +1 ஆட் பண்ண போகிறோம். சியோட பொசிஷன் 3, இங்கேயும் +1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த லிஸ்ட் எப்படி மாறும்? 1,1,1 டாட் 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 ஜீரோஸில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம கீயாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த லெட்டர் நம்மளுக்கு என்ன வருது? சிபிஏ. இதுவும் இந்த ஏபிசியும் சிபிஏவும் அனகிராம்ஸ் தான். இந்த சிபிஏக்கும் எப்படி இருக்கும்னா 1ங்கிற இடத்துல 1 இருக்கும், பியோட பொசிஷன்லேயும் 1 இருக்கும், சியோட பொசிஷனில் 1 இருக்கும், மற்ற இடத்துலலாம் ஜீரோஸ்ன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே சேம் கீ தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒரு கீயாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த லிஸ்ட்டை இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக நம்மளோட எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதே சேம் செட் ஆஃப் இடத்து பொசிஷன்ஸில் வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கோ அதை நம்ம கீயாக யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே வேல்யூஸ் நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். ஏட்டு ஈட்டு வாட் எவர். இதில் உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடச்சிருக்கலாம், இல்லை சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போனோம்னா அது உங்களுக்கு புரியலாம். நம்ம சீன் அப்படின்னு ஒரு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேஷ் மேப்பில் இப்போ நம்ம சிம்பிளாக கோடை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டிஃபால்ட் டிக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் டிக்ட் லிஸ்ட். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கீ கிரியேட் பண்ணும்போதே அதுக்கான வேல்யூ ஒரு எம்டி லிஸ்ட்னு கிரியேட் பண்ணிரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு வேல்யூ லைக் இதில் இருக்கிற ஒரு கீயை நம்ம லுக்அப் பண்ணுறோம். அந்த கீ இருந்துச்சுன்னா அந்த கீயை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். பட் அந்த கீயை இல்லாட்டி அந்த கீயை கிரியேட் பண்ணி அதுக்கு டிஃபால்ட்டாக அதோட வேல்யூவில் ஒரு லிஸ்ட்டை வந்து இது கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட வேர்ட்ஸ் ஒவ்வொன்றையும் இட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் வேர்ட் இன் STRS. ஸோ இங்கே தான் நான் சொன்ன அந்த லிஸ்ட் அப்ரோச் நம்ம பண்ண போகிறோம். கவுண்ட் ஈக்குவல் டு நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கவுண்ட்டுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி 26 ஜீரோஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ கவுண்ட்டுக்குள்ளே 0ன்னு போட்டு 26 × 26 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதுக்குள்ளே 26 ஜீரோஸ் வந்துடும். இப்போ ஃபார் லெட்டர் இன் வேர்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இட்ரேட் பண்ணுற லெட்ரு வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா ஒவ்வொரு டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் பி வரும், செகண்ட் டைம் ஏ, தேர்ட் டைம் டி.
நம்ம 1 செகண்ட். ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏவோட பொசிஷன் பியோட பொசிஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த லெட்டர்லாம் வருதோ அந்த லெட்டரோட பொசிஷனில் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 1 ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, இந்த ஏக்குன்னு வந்துட்டு ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, லோவர் கேஸ் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 97. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அவங்க கொடுத்துருக்க இன்புட் A to Z லோவர் கேஸ் மட்டும்தான். அப்படின்னா நம்மளுக்கு 96லேருந்து 123 வரைக்கும் தான் இது இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, கேரக்டர் C ஈக்குவல் டு ORD ஆஃப், இந்த ORDங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஆஸ்கி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ORD ஆஃப் ஏனா என்னன்னா 97. ஓகேங்களா, நம்ம ORD ஆஃப் லெட்டர், நம்ம இட்ரேட் பண்ணுற லெட்டர் இப்போ B மைனஸ் ORD ஆஃப் A. அப்போ தானே நம்மளுக்கு நார்மல் வேர்டிங்ஸில் இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்ரேட் பண்ணுறதும் A, இதுவும் ஏன்னா 0 கரெக்டாக நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு வருது பார்த்தீங்களா. இதை நம்ம ABSக்குள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மைனஸ் இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு எந்த கேரக்டரை நம்ம இட்ரேட் பண்ணுறோமோ அதோட ஆஸ்கி வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கவுண்டில் இந்த கேரக்டர் இதோட நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் பியோடது 98, 98 மைனஸ் ஏவோடது 97, 98 மைனஸ் 97. இப்போ நம்ம 1ங்கிறது சியோட வேல்யூ. ஸோ கவுண்ட் 1னா இந்த கவுண்டில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே நம்ம வேல்யூவை மாற்ற போகிறோம். என்னன்னு பண்ண போகிறோம், ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இப்போ கவுண்ட்டுங்கிறது வந்துட்டு இப்படி இருக்குது, 0, 0, டாட் 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 இப்படி இருக்கிறதுல இண்டெக்ஸ் 1னா இந்தது, இதில் மட்டும் +1 நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 1ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லூப் இட்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீனுக்குள்ள நம்ம கவுண்ட்டை ஒரு டியூப்லாக கீயை வந்துட்டு கவுண்ட்டுன்னு போடுறோம். அந்த கவுண்டை டியூப்லாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டைரெக்டாக நம்மளால ஒரு லிஸ்ட்டை வந்து கீயாக யூஸ் பண்ணிக்க முடியாது பைத்தானில். ஈக்குவல் டு டாட் அப்பண்ட், இப்போ நம்ம இட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வேர்டு. ஓகேங்களா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வேர்டு வந்து பேட்டுங்கிறத இட்ரேட் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் டைம் பி மைனஸ் ஏ என்னது 1. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்துட்டு 1ன்னு ஆட் பண்ணிருச்சு. அடுத்து வந்துட்டு ஏவோட இண்டெக்ஸு 0, அப்படின்னா 0th இண்டெக்ஸ்லேயே 1ன்னு ஆட் பண்ணிருச்சு. டீங்கிறது சம்திங் 19 வரும், அங்கேயும் 1ன்னு ஆட் பண்ணிருச்சு. ஸோ நம்மளோட கவுண்ட் என்னவா இருக்கும், 1,1,0,0,0, 19th பொசிஷனில் 1, திரும்ப எல்லாமே 0ன்னு இருக்கும். அதை வந்து நம்ம டியூப்லாம் மாற்றி சீனில் அதை ஒரு கீயாக போட்டு டாட் அப்பண்ட், இப்போ நம்ம இட்ரேட் பண்ணுற வேர்டு என்னது பேட், அந்த பேட்டை வந்துட்டு அப்பண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா சீன் டாட் வேல்யூஸ். பட் அவங்க நம்மளுக்கு என்னவா ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க, லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் ஆஃப் சீன் டாட் வேல்யூஸ். இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். A is not defined. சாரி, நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்ம ஆர்டர் ஆஃப் A கண்டுபிடிக்கணும்னா அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகே, நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, நம்மளோட சொல்யூஷனும் அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரியாட்டி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இதுக்காக இன்னொரு செப்பரேட் வீடியோ கூட நம்ம போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.